வணக்கம். லக்னம் முதல் 12 வீடுகளில் சனி பகவான் நின்ற பலன்கள். ஒருவருடைய ராசி கட்டத்தில் சனி பகவான் எந்தெந்த இடத்தில் நின்றிருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் இந்த சனி பகவான் இயற்கை பாப கிரகமாக கருதப்படுகிறது. எப்படி குரு பகவான் இயற்கை சுபகிரகமாக கருதப்படுகிறதோ அதுபோல் இந்த சனி பகவான் இயற்கை பாப கிரகமாக கருதப்படுகிறது. வரலாற்று ரீதியாக விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலையும் சனி பகவான் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது. சூரியனை சுற்றி வர 30 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறது. நம்ம ஜோதிடத்திலையும் 12 கட்டத்தை சுற்றி வரத்துக்கு 2.5 வருஷமாக 30 வருஷத்தை எடுத்துக்குது. இந்த சனி பகவானை மந்தன் என்று அழைக்கிறோம். மெதுவாக செல்பவர், அனைத்து விஷயங்களையும் தாமதப்படுத்துபவர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ லக்னம் 1ஆம் இடம். லக்னம் 1ஆம் இடம். 1ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன செய்யும்ன்றது தான் பொதுவான பலனாக பார்க்குறோம். லக்கணத்தில் சனி பகவான் இருந்தால் தீர்க்காயுள், ஆயுள் விருத்தி, இது நமக்கு நல்லா தெரியும். இந்த மெயின் ஃபேக்டர் என்னென்னா, 1ல் சனி இருந்தால் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அடமண்ட்டாக இருப்பாங்க. 1ல் சனி பகவான் இருந்தால் நயவஞ்சக எண்ணம் கொண்டவராக இருப்பார். உண்மையை மறைத்து பேசுவார்கள். கடுஞ்சொல் பேசுகிறா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பேசுகிற பேச்சு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும். சனி பகவான் ஒரு லக்கணத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்மறை தாட்ஸ் கொண்ட பேச்சுக்களாக இருக்கும் அவருடைய பேச்சுக்கள். ஸோ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ன்றதுனால குடும்பம் கொஞ்சம் தாமதமாக அமையும்னு சொல்லலாம். வாக்குஸ்தானம்ன்றதுனால வாக்கில் நஷ்டம் ஏற்படும்னு சொல்லலாம். தனஸ்தானம்ன்றதுனால தனம் கொஞ்சம் கம்மியாக வரும்னு சொல்லலாம். ஆனால் இதே இந்த 2ஆம் இடம் ரிஷபமாவோ துலாமாவோ அமைஞ்சிருந்தால் சூப்பர் தான். மகரம் கும்பமாக இருந்தால் கூட நல்லது தான். ஸோ இந்த மாதிரி சனி பகவானுடைய நல்ல வீடுகளாக அமைஞ்சிருந்தால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த 2ஆம் இடத்துல அப்படி இல்லாமல் சனி பகவான் கெட்டு போயிட்டு இருந்தால் அவருக்கு மந்த புத்தி ஏற்படும், தாமதம் ஏற்படும். அப்படியே வாக்கு பொய்யான வாக்காக இருக்கும், சபலம் இருக்கும், குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும். வஞ்சகன் என்று அழைக்க பேர் பெற்றவராக இருப்பார் இந்த 2ஆம் இடத்துல. நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பிரச்சனை கிடையாது. ஸோ 3ஆம் இடம் நல்லது. இந்த சனி பகவானே ஒருவருடைய லக்கணத்துக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்து சனி பகவான் ஒருவருடைய லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு நல்லது தான் செய்வார். நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். நல்ல இடத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம். இதுதான் சனி பகவானுக்கு பல்வேறு ஜோதிட நூல்களில் இதுதான் போடுங்கிறாங்க. நடைமுறையிலேயும் இது ஒத்து வருது. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்திலே ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் 7.5 சனி காலகட்டத்தில் தான் 70 லட்சம் சம்பாரிச்சுன்னு சொல்கிறாரு. அவர் பூரா தான் இருந்தார், ஆனால் டேலண்டான பர்சன் தான். அவர் 7.5 சனி காலகட்டத்தில் 70 லட்சம் சம்பாரிச்சிருக்காரு. அவர் நேர்மையான வழியில் சம்பாதிச்சாரா இல்லை எதிர்மறையான வழியில் சம்பாதிச்சாரான்றது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சொன்னது தான். 7.5 சனியில் தான் எனக்கு இவ்வளோ இருந்தேன். அவர் துளாராசி. இப்போ அவர் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. கடந்த 7.5 வருஷத்தில் அவர் கிடைச்ச அனுபவத்தை அவரும் ஷேர் பண்ணிக்கினார். ஆனால் 7.5 சனி காலகட்டத்தில் பல்வேறு பொருள் நஷ்டங்கள், பண நஷ்டங்கள், கஷ்டங்கள் இதை அனுபவிச்சவங்க 180% இருக்கிறாங்க. சிலருக்கு சில ராசிக்காரர்களுக்கு சில இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. இதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸு. ஸோ 3, 6, 11 ஆகிய இடங்களில் சனி பகவான் இருந்தால் நல்லா தான் பண்ணுவார். ஸோ அதனால தான் 3ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல இடம்னு சொல்கிறோம், குட்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் உயர்ந்தவராக இருப்பார். தைரியம் அதிகமாக இருக்கும். நல்ல கம்பீரம், புகழ் எல்லாமே இருக்கும். புகழ், நல்ல கம்பீரம், தைரியம் அனைத்தும் இந்த இடத்துல இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடம் என்னது? 4ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்து, தாய் ஸ்தானம் இது என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல இடமா இருந்தால் அவர் மாடி வீட்டில் கூட இருப்பாங்க. சனி பகவான் கெட்டு போயிட்டு இருந்தால் குடிசை வீடு, வாகனத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அவருக்கு தாய்க்கு கெடுதல் ஏற்படும். படிப்பில் மந்தநிலை ஏற்படும். வீடு, பூமியெல்லாம் லேட்டாக கிடைக்கும். சப்போஸ் சொந்த வீட்டில் இருந்தோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நல்லது நடக்கலாம். மகரம் கும்பமாக இருந்து துலாமில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த சனி பகவான் 4ஆம் இடமாக அமைஞ்சிருந்தால் அவங்களுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் இடத்தால்
புத்திரம் வந்து 5ல் சனி இருந்தால் புத்திரம் வந்து தாமதமாகுன்னு சொல்லலாம். அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து அது வந்து மாறுபடுது. எல்லாம் புத்திரர்கள் குறைவுன்னு சொல்லலாம். குழந்தைகள் வந்து அவங்களுக்கு குறைவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சஞ்சல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால். 6ஆம் இடம் வந்து நம்ம என்னதான் நோய், எதிரி, கடன் என்று வர்ணிக்கப்பட்டாலும் 6ஆம் இடம் வந்து என்னதான் நோய், எதிரி, கடன் என்று வர்ணிக்கப்பட்டாலும் 6ஆம் இடம் நல்ல இடம் தான் சனி பகவானுக்கு. இப்போ 1ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உடல்நலம் அடிக்கடிக்கு பாதிக்கப்படும்னு சொல்லலாம். 2ஆம் இடம் இருந்தால் பொருள் நஷ்டம். 3ஆம் இடம் இருந்தால் நல்ல பலன்கள் நடைபெறும். எதிர்பாராத இடத்திலிருந்து பொருள் வரவு இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள், எதிர்பாராத இடத்திலிருந்து பொருள் வரவு இதெல்லாம் உண்டாகுன்னு சொல்கிறோம். 4ஆம் இடத்துல இருந்தால் அது நல்ல இருக்கிற இடத்த பொறுத்து கலகமாக மனக்குழப்பமானதை பொறுத்து வேறுபடும். 5ஆம் இடமா இருந்தால் பிள்ளைகளால் தொந்தரவுகள், புத்திரர்கள் குறைவு அப்படி சொன்னோம். 6ஆம் இடமாக இருந்தால் நோய், எதிரி, கடன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல இருந்தால் வந்து எதிரிகளால் தொல்லைகள் நீங்கும். சனி பகவான் 6ல் உட்காந்துருந்தால் நம்மளுக்கு எதிரிகளால் இருக்கிற தொல்லைகள் வந்து நீங்கும். ஆனால் நோய், எதிரி, கடன்ன்றதுனால வந்து அறுவை சிகிச்சை போன்ற உடலுக்கு அறுவை சிகிச்சை இது போன்ற இதில் நடைபெறும் சனி தசை, சனி புத்தி காலகட்டங்களில். ஸோ இதுதான் 6ஆம் இடம். தனச்சேர்க்கை உண்டு. தனம், போகம், தைரியம் இதெல்லாம் வந்து குட்டு தான் 6ஆம் இடம் வந்து. 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். 7ல் சனி பகவான் இருந்தால் கலத்திரத்தால் அவமானம் ஏற்படலாம். ஸோ இதுதான் லேட் மேரேஜ் ஏற்படலாம். பெண்களுக்கு வந்து 23 வயசில் கல்யாணம் ஆனவங்களாம் இருக்காங்க. 7ல் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்து கடக லக்கணமாக இருந்து மகரத்தில் 7ல் சனி ஆட்சி பெற்றவங்களுக்கு வந்து திருமணம் நடந்ததுக்கு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த 7ல் சனி பகவான் இருந்தால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும். இப்போ மனைவிக்கு வந்து 7ல் சனி இருக்குன்னா கணவனுக்கு வந்து அந்த 7ல் சனி உள்ள அந்த ஜாதகர் மேலே சந்தேகம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து உளவியல் ரீதியாகவே ஒரு உண்மை தான். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் ஓகே, கலஸ்திர அவமானம் இதை பற்றி மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். சனி பகவானுக்கு இருக்கிற ஒரே கேரக்டர் வந்து ஆயுள் கேரக்டரு. 8ல் சனி பகவான் இருக்கிறதுனால வந்து ஆயுள் வந்து குட்டு, ஆயுள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இவர் தான் வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி. 9ஆம் இடம். மேலும் 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் தான் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நம்மளால் வந்து நம்முடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், இவ்வளோதான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானம். 9ஆம் வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் வந்து கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் வந்து இதனால் வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். தந்தைக்கு கொஞ்சம் தோஷமாக இருக்கும். உறவினர்கள் கூட பகை இருக்கும், அலைச்சல் இருக்கும், இவ்வளோ தான் 9ஆம் இடம். 10ஆம் இடம் வெரி குட். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்று நம்மளுக்கு நல்லா தெரியும். எப்படி 8 ஆயுள், 9 தந்தைக்கு, 10 வந்து தொழில் ஸ்தானம் நம்மளுக்கு நல்லா தெரியும். 10ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெற்றவன் வந்து மந்திரியாக இருப்பார். கிராம அதிகாரம் கொண்டவனாக இருப்பார். வாகனம், அரசு பணி, மந்திரிக்கு சமமான பதவி. அதனால தான் வந்து வெரி குட்னு சொல்கிறோம். ஸோ மிக நல்லது அந்த 10ஆம் இடத்துல இருந்தால். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் மிக நல்லது. நல்ல வேலை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், இதெல்லாம். 11ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலையும் நல்லது தான். 11ஆம் இடம் லாபஸ்தானம். சொத்து பெருகும், நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்க்கை அமையும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சொத்து அதிகமாக வரும், நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்க்கை அமையும். ஸோ ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்படும், ஞானம் அதிகமாக இருக்கும். ஜோதிடத்தில் ஞானம் அதிகமாக இருக்கும். ஆயுள் விருத்தி, பொறுமை, தனலாபம் இதெல்லாம் இருக்கும். ஸோ 11ஆம் இடமும் நல்ல இடம் தான் சனி பகவானுக்கு. 12ஆம் இடம். 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். அதனால் அந்நிய தேசம் போகிற மாதிரி இருக்கும். சஞ்சலம் மனதில் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல், வீண் விரயம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதுதான் 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லிட்டோம். எந்த கிரகமாக இருந்தாலும் விரையாக போகுது. சனி பகவான் இருந்தாலையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வீண் அலைச்சல், வீண் விரயம், மனதில் சஞ்சயம், அந்நிய தேசம் போதல் இதெல்லாம் வந்து நடைபெறும். ஸோ இதுதான் 12 ராசிகளில் இருக்கிற பொது பலன்கள். ஸோ இதுக்கு கலரு கருநீளம், அதாவது இரும்பு, சுரங்க தொழில், தாது பொருட்களுக்கு அதிபதினுலாம் சொல்கிறோம். பூமிக்கு அடியில் இருக்கிற பொருட்களுக்கு வந்து சுரங்க தொழிலுக்கெல்லாம் வந்து சனி பகவான். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் 7ல் சனி இருந்தால் மேரேஜ் டிலேன்றாங்க, 10ல் சனி இருந்தால் ஜாப் டிலேன்றாங்க. ஸோ ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிறாருன்றாங்க. இது போன்ற சனி பகவானை வந்து இவ்வாறெல்லாம் சொல்லியிருந்தாலையும் ஒரு புராண தினத்தந்தி பேப்பரில் வந்த கதை தான். தினத்தந்தி பேப்பரில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே தினம் ஒரு தகவலில் போட்டிருந்த தகவல் தான். திருநள்ளாறில்
தர்பாண்டேஸ்வரர் கோயில் இருக்குது. சனீஸ்வர பகவானுக்காக உருவாக்கப்பட்ட கோயில். இருக்கிற கோயிலே வந்து சனிக்கென்று உருவாக்கப்பட்ட இடம் வந்து திருநள்ளாறு கோயில். வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டியிருந்தாலையும் அந்த இடம் வந்து சனின்னு ஒரு பேர் வச்சுன்றது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் பாண்டிச்சேரியில் திருநள்ளாறு என்ற இடம் வரும்போது மட்டும் அது வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் ஜாம் ஆகுது. அமாவாசை பௌர்ணமி செகண்டு 8 செகண்ட் ஜாம் ஆகுது. ஸோ இது எந்த இடம்னு பார்க்கும்போது இந்தியாவில் பாண்டிச்சேரியில் இருக்கிற திருநள்ளாறு என்ற இடம். அந்த இடத்துல வந்து சனிக்கென்று ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்த அவங்க மீண்டும் உற்று நோக்கும்போது, சனியை உற்று நோக்கும்போது சனிக்கோள்லேருந்து கண்ணுக்கு புலனாகாத கதிர்வீச்சுக்கள் வந்து அதிகப்படியாக வந்து அந்த குளத்தில் உலர்றதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சனிக்கோள்லேருந்து கண்ணுக்கு புலனாகாத அதிகப்படியான கதிர்வீச்சுகள் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து அந்த குளத்தில் வந்து அந்த நீரில் வந்து விழுது. அந்த குளத்தில் போய் நீராடினால் வந்து சனியால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும் என்று மக்களால் நம்பப்படுகிறது. ஸோ இது வந்து சனியை பற்றி இருக்கிறது. ஓகே, வேறு எதுவும் கிடையாது. தட்ஸ் ஆல்.